ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன வீடியோ பிகினர்ஸ்க்காக மேக் பண்ணது. அதாவது டிராயிங்கை வந்து எப்படி ப்ரஷ்ஷை வச்சு பேசிக்காக பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கின ப்ரஷ் தான். இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் அதிர்ந்துருவீங்க. ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ரஷ் இருந்துச்சு. இது வந்து ஒரு நார்மலான மேக்கப் ப்ரஷ் தான். இந்த மேக்கப் ப்ரஷ்ஷுக்கு பிராண்டு நேமெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரியும். ஒரு 5 ஃபேஷன் ப்ரஷ் செட்ஸு சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷ், அப்புறம் ஒரு சில டைலாக்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கோம் ₹190. ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சீப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய 4 என்கிட்ட வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் ஒரு 4 ப்ரஷ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. 5 இருந்துச்சு, அது ஒன்று நான் எடுத்துகிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ரஷ்ஷுமே நமக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதில் இதோ ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா லெஃப்ட் கையில், என் கையில். ஸோ இது வந்து ஐலைனர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு யூஸே ஆகாது டிராயிங்க்கு. ஸோ இதை தவிர்த்துட்டு இந்த 3 பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் வாங்குறப்போ அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். மேக்கப் ப்ரஷ்ன்னு கேட்டே வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளண்டிங்க்குன்னு சொல்லிட்டு ப்ரஷ் வேறு ஏதோ வாங்கி வச்சிடுறீங்க. ஒரு ஃபுல் போர்ட்ரைட்டை பிளெண்ட் பண்ணுறது இந்த 3 ப்ரஷ் மட்டுமே இருந்தால் போதும். ஒன்று ஸ்மாலு, ஒன்று மீடியம், ஒன்று பிக்கு. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டிராயிங்க்கு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவுட்லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த அவுட்லைனில் வந்து நான் ஜஸ்ட்டு ஷேட் பண்ணி அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஷேட் பண்ணுவோம் இல்லையா, நல்லா ஷேட் பண்ணுறப்போ அந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கனாக்கா மிஸ் ஆகக்கூடாது. லைனாக போடாமல் அது வந்து கரெக்டான விதத்தில் அந்த ஷேடிங்ஸ்லாம் வந்து அந்த ஃபுல் இடத்துல நம்ம ஷேட் பண்ண இடத்துல ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பென்சில் வந்து யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறப்போ பண்ணிடணும். ஏன்னா நம்ம பிளெண்டிங் ஸ்டெம்பாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம அதை மேனேஜ் பண்ணி நம்ம இது பிளெண்ட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அது நல்லா நம்ம வந்து க்ளீனாக ஷேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்மாலான ஏரியா தானே ஃபேஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக தான் படமும் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்மால் ப்ரஷ் இருக்கிறதுலே ஸ்மால் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறப்ப நல்லா பாருங்கள், பிளெண்டிங் ஸ்டெம்பை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். நல்லாவே க்ளீனாக நல்லா நீங்கள் பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் பிளெண்டிங் ஸ்டெம்பை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ, ஏன்னா ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய டைம் எடுக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியமான ப்ரஷ் வச்சுருக்கேன், அதை நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அதாவது ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரியாஸ்க்கு அப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டிராயிங் வரைகிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷும் வந்து வேறுபடும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனோம்னா சின்னதாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷுக்கு வந்து சின்ன இடத்தையும், பெருசாக இருக்கக்கூடிய இடத்துல பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிய ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து லேயர் மட்டும்தான் நான் ஷேட் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரஷ்ஷு மட்டுமே நான் யூஸ் பண்ணி ஃபுல் போர்ட்ரைட்டு நான் வந்து ஸ்மஷ் பண்ணியிருக்கேன், அதாவது பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பெரிய இடத்துக்கு பெருசும், மீடியமான இடத்துக்கு இந்த ப்ரஷ்ஷும், அப்புறம் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூலிமா ஒரு போர்ட்ரைட்டை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 ப்ரஷ்ஷுமே போதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த 3 ப்ரஷ் மட்டுமே போதும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ப்ரஷ் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம். இந்த 3 ப்ரஷ் மட்டும் போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.